பாண்டிக்கு வானதி திரும்ப திரும்ப ஃபோன் பண்றதும், அத எடுக்காம பாண்டி அவாய்ட் பண்றதும், உடனே நேர்ல வந்து வானதி சண்ட போடுறதும், "இந்த காதல்லாம் எனக்கு வேணாம்" அப்படின்னு பாண்டி சொன்னதும், வானதி "சரி பாண்டி முடிச்சுக்கலாம்" அப்படின்னு போறதும் திரும்ப திரும்ப நடக்குது. இதுல விரக்தியோட உச்சத்துக்கே 2 பேரும் போறாங்க. பாண்டி இனிமே காதலே வேணாம் அப்படின்னு உட்கார்ந்திருக்காரு. வானதி என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையோட அழுதுட்டே வீட்ல உட்கார்ந்திருக்காங்க. இத பார்த்து அவங்க அம்மாவும், அப்பாவும் இதுதான் நல்ல சான்ஸு. நீங்க போய் அவள சமாதானப்படுத்தி, அவ கூடயே இருந்து இது தப்புன்னு புரிய வைங்க. அப்பனா மட்டும் தான் அவ அவன விட்டு வெளில வருவா அப்படின்னு அவங்க அம்மா எடுத்து குடுக்க, அவங்க அப்பா வந்து வானதிட்ட பேசுறாரு. "என்ன வானதி சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. பதிலே சொல்லாம வானதி அழுதுட்டே இருக்காங்க. "என்னாச்சுன்னு சொல்லு வானதி. அப்பா கேட்கிறேன்ல. நீ தான் இந்த வீட்டு மகாராணியே. நீ இப்படி உட்கார்ந்திருந்தா நாங்க என்ன பண்றது சொல்லு?" அப்படின்னு கேட்கிறப்ப, உடனே வானதி அவங்க அப்பாவ கட்டி பிடிச்சு அழுறாங்க. "அழுகாத வானதி சொல்லு, என்னன்னு சொல்லு, மனச விட்டு பேசு" அப்படின்னு சொல்றாரு. "ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, என்னால முடியல" அப்படின்னு அழுவுறாங்க. "என்னாச்சு பாண்டிக்கும் உனக்கும் எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா. பாண்டி நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவங்க நல்லதுக்கும் சேர்த்து தான் சொன்னேன். அவங்க அண்ணன்கிட்ட நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் அத தப்பா புரிஞ்சுக்கிட்டான். இதுல நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். அவருக்கும் அது நல்ல விதமா தான் சொன்னேன். ஆனா அவரு அறிவில்லாம போய் டிவோர்ஸ் ஆன பொண்ண கல்யாணம் பண்ண போறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவரு அறிவில்லாம நடந்துக்கிட்டதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? அதுக்கு அவன் என்ன திட்டுறான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அவங்க அப்பா இதான் சான்ஸ்ன்னு, "நீ அழுகாத வானதி. நீ பண்ணதுல என்ன தப்பு? நீ அவங்களுக்கும் நல்லது தான் நெனச்சிருக்க. நல்லதுக்கே காலம் இல்ல பாத்தியா?" அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. சமாதானம் ஆகவே முடியல. "பாண்டி ரொம்ப கோவமா இருக்கான்ப்பா" அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க. "பாண்டி கோவப்பட இதுல ஒண்ணுமே இல்ல. நீ அத எடுத்து சொல்லியும் புரிஞ்சுக்காம இருக்கிறது பாண்டியோட தப்பு தான். நான் சொல்றேன், ஆனா உனக்கு அது புரிய மாட்டேங்குது. நீ வேணா அவங்க அக்கம் பக்கத்துல போய் விசாரிச்சு பாரு. அந்த குடும்பம் அப்பைலேருந்தே சரியில்ல. ஏன் அந்த வீட்ல பொண்ணுங்களே தங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீயே யோசிச்சு பாரு. பாண்டியும் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவன்லாம் கிடையாது. அவன் ரொம்ப கோவக்காரன். என்ன விட அது உனக்கு நல்லாவே தெரியும். நீ பாண்டிய கல்யாணம் பண்ணிட்டு போனா, அங்க பாண்டி கூட சந்தோஷமா இருப்பியா? அப்படின்னு யோசிச்சு பாரு. பாண்டி கண்டிப்பா உன்ன விட அவங்க குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பான். உனக்கு எப்பவுமே பிரச்சனையா மட்டும் தான் இருக்கும். வாழ்நாள் பூரா இப்படி அவன் கூட சண்டை போட்டே வாழ்க்கைய ஓட்டுறது எப்படி இருக்கும்னு நீயே நெனச்சு பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. ஆமா, எப்பவுமே பாண்டி கூட நம்ம சண்டை தான் போட்டுட்ருக்கோம். பாண்டியும் என்னை எப்பவுமே திட்டிட்டே இருக்கான். கடைசியா நாங்க 2 பேரும் சேர்ந்து எப்ப சந்தோஷமா இருந்தோன்னே தெரியல. எப்ப அவன் என்கிட்ட சிரிச்சு பேசுனான்னு என்னால ஞாபகம் கூட படுத்தி பார்க்க முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது உன் வாழ்க்கைம்மா. நீ தான் முடிவெடுக்கணும். நீ எந்த முடிவெடுத்தாலும் நாங்க அதுக்கு கட்டுப்படுவோம். ஆனா நீ உன் வாழ்க்கைய சந்தோஷமான ஒரு முடிவுல தான் கொண்டு போய் நிறுத்துவ அப்படின்னு நான் உன்ன நம்புறேன். ஏன்னா என் பொண்ணு இந்த வீட்ல மகாராணியா இருந்தவ, அவ வீட்ல போய் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவரு பாசமா சொல்லவும், வானதிக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போகுது. வானதி பாண்டி வேணான்னு விட்டுட்டு அவங்க வீட்ல பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இல்ல பாண்டி கூட சமாதானம் ஆகி திரும்ப பாண்டி கூடயே ஒண்ணு சேருவாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.